என்ன பிரச்சனைனால வந்தீங்க? முட்டி வலி. முட்டி வலி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குங்க உங்களுக்கு? பரவாயில்ல. நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. முட்டு வலி சரியாயிடுச்சு ஓரளவுக்கு. சரியாயிடுச்சுங்களா? என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க? ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இடுப்புல இருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்பு வந்து பிறண்டு வலது பக்கம் அந்த குழிப்பூட்டு மேலே ஏறிச்சு சார். அப்புறம் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன்லாம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லாதனால இந்த இவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% 95% பக்கம் ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே. ரொம்ப நாள் தொந்தரவாக இருக்குது, ரொம்ப நாள் நிற்க முடியல, மூட்டு வலி இருக்குது, கையை தூக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுபைர் வைத்தியர் இருக்காரு, 3 டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பர்ஃபெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இருக்கு சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலில் நிறைய விதமான பிஸ்னஸ் கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா சுபைர் வைத்தியரை பற்றி. ஸோ அதை பற்றி மறுபடியும் நம்ம வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, இங்கே போனால் சரியாகுமா இங்கே. ஸோ அதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்ததுனால மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம முடியுமா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதுவும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவிலேருந்து நிறைய மக்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டிலேருந்து கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயும் நம்ம ரிவ்யூ கேட்க போகிறோம். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக கேட்க போகிறேன். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் வர்றீங்க அப்படின்னா, தமிழ்நாடு இல்லை வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஞாயிறு அதை தவிர்த்துட்டு மற்ற நாள் நீங்கள் வந்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொடுக்குற காசை விட ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய மக்களும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சுற்றி முற்றி பார்க்கும்போது தெரியும் நிறைய கார்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஒரு தூத்துக்குடியிலேருந்து ஒரு அண்ணன் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேச போகிறோம். வணக்கங்களா. ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோயில்பட்டிலேருந்து வந்தீங்க. எதை பார்த்து வந்தீங்க? யூடியூப் சேனலை பார்த்து வந்திருக்கீங்க. ஓகே. என்ன பிரச்சனைனால வந்து? இந்த ஷோல்டர் பெயின். ஓகே. இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா. இப்போ ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னொருத்தரை கேட்போம். நிறைய மக்கள் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்போம். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தவங்ககிட்ட பேச போகிறோம். சார் வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை, தமிழ்நாடு, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை தாலுக்கு. எதை பார்த்து வந்தீங்க? இங்கே இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படிங்களா? திருப்பூர்ல இருந்து என்னுடைய நண்பர்கள் அறிமுகப்படுத்தி. இதை ஃபர்ஸ்ட் டைம்லாம் முன்னாடி வந்திருக்கீங்க? இல்லை, முன்னாடி வந்திருக்கு. செகண்ட் டைம் பாருங்க. சன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஓகே சரி. என்ன பிரச்சனைனால வந்தீங்க? முட்டி வலி. ஓகேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குங்க உங்களுக்கு? பரவாயில்ல. நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. நல்லா இருக்கு. பண்ணியிருக்கீங்க. இப்போ பண்ணதுக்கும் இப்போ எவ்வளோ கேப்பில் நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கீங்க? இப்போ வந்து 9வது மாதம். 9 மாதம் கழிச்சு வந்திருக்கீங்க? இல்லை 9 10 11 12 6 மாதம் கழிச்சு. 6 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கீங்க. ஓகே. மறுபடியும் வர சொன்னதுனால வந்தீங்களா இல்லை நீங்களே வந்து? இல்லை, நானே வந்து மறுபடியும் மூட்டு வலி இருக்குங்களா? இல்லை, மறுபடியும் ஜாயிண்ட் பெயின் இருக்கு. மூட்டு வலி சரியாயிடுச்சு ஓரளவுக்கு. சரியாயிடுச்சுங்களா? இப்போ ஜாயிண்ட் பெயின் இருக்கு லைட்டாக, அதனால சரி செக் பண்ணிக்கலான்ட்டு வந்திருக்கேன். ஓகே. இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க? இல்லை, இன்னும் பார்க்கல. இனிமேல் தான் பார்க்க போகிறேன். செக்அப் ஃபஸ்ட்டு இது மட்டும் பார்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட் டாக்டர் ஒன்றும் பார்க்கல. சரி, சாப்பிட்டு வந்துடலாம். சரி. ஓகே. பார்த்துட்டு ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க, கேரளாவிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக மக்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மகிட்ட என்ன ஸ்பெஷலுங்க சார்? நம்மகிட்ட வந்து வர்மகலை ட்ரீட்மெண்ட் தான். இடுப்பு வலி தான் முக்கியமாக வரும், டிஸ்க் கம்ப்ளைண்ட் தான் முக்கியமாக வரும். இடுப்பு வலி, கால் முட்டு வலி, கழுத்து வலி, கை தூக்க முடியாமல் இருக்கிற பிரச்சனை அது ஸ்போர்ட்ல ரெடி பண்ணும். ஓகே சார். ஆனால் சர்ஜரி பண்ணாமல் வரக்கூடாது. ஸோ ரொம்ப நாள் வந்து வழியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். கண்டிப்பாக க்யூர் ஆகும். நீங்கள் வெளியில் தமிழ் மக்கள் நிறைய இருக்கு, நீங்கள் இன்டர்வியூ பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் இங்கே நடந்துட்டே இருக்குது. அவர் வெளியே வரும்போது அவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஓகே. அவருக்கு வரும்போது கை தூக்க முடியல, இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. சார் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து லைஃப் டைம் நல்லா இருக்குங்களா? மறுபடியும் அதாவது இல்லை மறுபடியும் வர தேவை இருக்காது. ஓகே. ஸோ ஆனால் வாத பிரச்சனை காரணமாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வாத காரணமாக கால் முட்டு வளையுது, ஆடி நடக்குது இல்லைங்களா? ஆமாம். அது கொஞ்சம் டைம் ஆகும். மீதி எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகும். ஓகே. இப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களாம் என்னென்ன செய்யக்கூடாது? ஸோ இதெல்லாம் பொரிச்ச ஐட்டம் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். ஓகே. அது டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கு பிடிச்சினா 3 வாரம் பைக்கு ஆட்டோ தடவை கூட யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும். ஓகே. 3 வாரம் பைக்கு ஆட்டோ தடவை கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் தான் போதும். மற்ற பிரச்சனையாக இருந்தால் கை தூக்குறது, கால் இதுக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
ஓகே, நிறைய வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, யாருக்காவது உதவியாகட்டும். ஏன்னா சர்ஜரிக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு. ஆமாம், இது வெறும் 2000-3000த்துக்குள்ள அந்த விஷயமே முடிச்சு விட்டுருவோம். சூப்பர். அப்புறம் வர தேவையில்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி கேட்கணும், எப்படின்னா 3 வாரம் பைக் ஆட்டோ தடவை கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, 5 நாளில் வலி தீர்ந்தா கூட பைக்கு யூஸ் பண்ணக்கூடாது 3 வாரம். ஓகே, ஆட்டோ, காரு, பஸ்ல எல்லாம் போகலாம். ஓகே, வரும்போது நடக்க முடியாம கூட வந்தாங்க, போகும்போது கூட நல்லா நீட்டா நடந்து போகலாம். நல்லபடியாக நடந்து போகலாம். நீங்க தமிழ் மக்களை இன்டர்வியூ பண்ணி பாருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கங்கண்ணா. சார் வணக்கம் சார். நான் உங்கள் பேர்? சார் என் பேர் மனோகரன் சார். ஓகே, அண்ணா எங்கிருந்து வரீங்க? சார் நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த ஜுபேர வைத்தியரை ஆல்ரெடி நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்களா ட்ரீட்மெண்ட்டுக்கு, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? நான் ஏற்கனவே பார்க்க வந்திருக்கேன் சார். ஓகே, என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க? சார் எனக்கு வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து என்னுடைய இடுப்புலேருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்பு வந்து பிறண்டு வலது பக்கம் அந்த குழிப்பூட்டு மேலே ஏறிச்சு சார். அப்புறம் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன்லாம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லாதனால இந்த இவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% 95% பக்கம் ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கீங்க? இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் நட வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதை மறுபடியும் வந்து சரி பண்ணுறக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை மறுபடியும் சரி பண்ணுறக்கா வந்திருக்குங்க. ஓகேண்ணா. இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டிங்களா? ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன். ஓகே, இப்போ எப்படி இருக்குங்க? இப்போ பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் பேக் பெயின் இருந்தது நான் சொன்னேன்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து பாடி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பேக் பெயின் இருந்ததெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது பாடி. ஸோ காலுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் தொந்தரவாக இருக்குது, ரொம்ப நாள் நிற்க முடியல, மூட்டு வலி இருக்குது, கையை தூக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுபேர் வைத்தியர் இருக்கார், அப்புறம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, 3 டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பர்ஃபெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க ஸோ அப்படின்ட்டு. அது போயிட்டு வந்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சுபேர் வைத்தியர் வந்து நம்மகிட்ட வீடியோவில் சொல்லியிருக்காரு, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட்லாம். டாடா பாய்.